என் அன்பு குழந்தையே, நீ கண் கலங்கி நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் மிகப்பெரிய திருப்பம் ஒன்று வரப்போகிறது. அந்த திருப்பத்தை உன் கருப்பண்ணசாமி நான் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன். அதனால் ஏற்படப் போகின்ற விளைவுகள் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு பயங்கரமாக இருக்கப் போகிறது. பயங்கரம் என்றால் நான் சொல்வது அதனுடைய விளைவுகள் உனக்கு அதிகமாக இருக்கும். நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு பல நன்மைகளை அது தரப்போகிறது என்பதை உன் அப்பன் உனக்கு சொல்லிக் கொள்கிறேன். என் தங்கமே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அவர்களிடம் இருந்துதான் பதிலை உனக்கு பெற்றுத்தரப் போகிறேன். என் செல்லமே, நீ நினைத்ததை விட இனி உனக்கான காலங்கள் எல்லாம் நல்ல காலங்களாகத்தான் இருக்கப் போகிறது. இனி ஒரு நாளும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை உன்னிடத்திலே நெருங்க விட மாட்டேன். உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவர்கள் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் கண்ணீர் சிந்தும் நேரம் வந்து விட்டது. உன் கருப்பனானவன் யாரையும் தண்டிக்கும் குணம் எனக்கு இல்லை. அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையும் நான் தண்டித்து விட மாட்டேன். எல்லோரையுமே திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்றுதான் நினைப்பேன். என் தங்கமே, சிலரை எவ்வளவுதான் நான் எடுத்து சொன்னாலும் ஒரு சில விஷயங்களில் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்தாலும் அவர்களின் பிறவி குணத்தை மாற்றுவது என்பது இயலாத காரியம். அதனால்தான் அவர்களுக்கு எதை எடுத்து சொன்னாலும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து சூழ்ச்சி எனும் வலைக்குள் சிக்கி அவர்கள் கஷ்டப்படுவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் கஷ்டப்படுத்துகிறார்கள். அதை வேண்டுமென்றே செய்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு சில நேரங்களில் அவர்களுக்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை நான் தண்டனை வணங்குகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இருந்தால் போதும். நீ யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை. நீ அதை நினைத்து நினைத்து மற்றவர்கள் உன்னை பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் செவிசாய்த்து உன்னை நீயே வருத்தி கொண்டு இருக்காதே. உன்னை யாரெல்லாம் புரிந்து கொண்டார்களோ அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய தேவை என்ன என்பதை நீ சொல்ல வேண்டும். உன்னிடத்தில் என்ன இல்லை, உனக்கு என்ன கஷ்டங்கள் என்பதை யார் நிச்சயமாக உன்னை புரிந்து கொண்டு உன்னுடைய அன்பை உணர்ந்து கொண்டு உன்னோடு பழகுகிறார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ வெளிப்படையாக சொல்ல வேண்டும். உன்னுடைய வார்த்தைகளை யாரெல்லாம் மதிக்கின்றார்களோ, உன்னுடைய வார்த்தைகளை யார் மதிப்பு கொடுத்து கேட்கின்றார்களோ அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய கனவு என்னவென்பதை நீ சொல்ல வேண்டும். உனக்கு எதிர்காலத்தில் என்னவாக ஆக வேண்டும், நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரிடத்தில் மட்டுமே நீ சொல்ல வேண்டும். உன்னுடைய வார்த்தைகளுக்கு யார் மதிப்பு கொடுத்து உன்னிடத்தில் பேசுகிறார்களோ, உன்னுடைய வார்த்தைகளை கேட்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதையும் மீறி நீ உன் வார்த்தைகளை மதிக்காதவரிடம் நீ சென்று சொல்வாயானால் உனக்கு வருத்தம்தான் மிச்சமாகும். அதனை என் குழந்தையே நீ ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அதுபோல உன் மீது யார் ஒருவருக்கு உண்மையான அன்பும் அக்கறையும் இருக்கின்றதோ அவரிடம் நீ உன் மனதில் இருக்கின்ற எதை வேண்டுமானாலும் மறைக்காமல் நீ சொல்லலாம். ஏனென்றால் அவருக்கு உன்மேல் இருக்கின்ற உண்மையான அன்பு நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வினை கொடுப்பது மட்டுமல்லாமல் நல்ல ஆறுதலையும் உனக்கு கொடுக்கும். என் பிள்ளையே, நீ விழும்போது விழுகின்ற வேகத்தை விட நீ அந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு எழுந்திருக்கின்ற வேகம் அதிகமாக இருந்தால்தான் நிச்சயமாக உன்னை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. நீ அந்த வேகமாக எழுந்திருப்பது என்பது யாரையும் தோற்கடிப்பதற்காக அல்ல. உன்னை பார்த்தாலே அவர்கள் பயந்து ஓட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். என் குழந்தையே, உன்னை பார்த்து நீ செய்கின்ற காரியங்களை எல்லாம் பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு தெரியாது என்று நினைத்து உன் பின்னால் நின்று சிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை நீ கவனித்து விடுவாய்.
நம்மை பார்த்துதான் ஏதோ சொல்லி சிரிக்கின்றார்கள் என்று நீ மனம் நொந்து நீ செய்கின்ற வேலையில் பின்னெடுத்து விட்டால் அங்கே நீதான் நஷ்டப்படுகிறாய். அங்கே நீதான் உன் வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றாய். அதே சமயத்தில் நீ எப்பொழுது உன்னை பார்த்து மற்றவர்கள் சிரிக்கின்றார்களோ அதை கண்டுகொள்ளாமல் நம் காரியத்தில் மட்டுமே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று அடுத்த அடியினை எடுத்து வைக்கின்றாயோ அப்பொழுது அங்கே முதலில் நீ உன்னுடைய வாழ்க்கையை வென்று காட்ட ஆரம்பித்து விடுவாய். ஆரம்பத்தில் உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் எல்லாம் இது எல்லாம் நமக்கு தேவையா, அவர் எப்படி இருந்தால் நமக்கு என்ன, இது நமக்கு தேவையில்லாத வேலை, நம்முடைய பிரச்சனைகளே அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி ஒதுங்கி விடுவார்கள். முதலில் அவர்கள் சொல்வதை கேட்டு அங்கேயே நின்று விடாதே. அதன் பிறகு நீ எந்த எல்லைக்கு செல்கின்றாயோ, நீ உன் வாழ்க்கையில் எந்த உச்சத்தை தொட நினைக்கின்றாயோ அதை கண்டு எவன் உன்னை பார்த்து சிரித்தானோ, எவன் உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறானோ, எவன் உன்னை பார்த்து கேலிகள் செய்கிறானோ அவனெல்லாம் உன்னை பார்த்து பயந்து நிற்பான் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் உன்னுடைய அந்தஸ்தானது இந்த சமுதாயத்தில் உயர்ந்து இருக்கும். அதற்கு உன்னிடத்திலே வெற்றி வேண்டும். நீ எதையும் கண்டு கொள்ளாமல் உன்னுடைய பாதையில் நீ நடந்து கொண்டே இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நீ அவர்கள் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இறுதியில் அந்த பொறாமை அவர்களுக்கு நீ வாழ்ந்து காட்டுகின்ற விதத்தை பார்த்து அவருடைய குணங்கள் ஒவ்வொன்றாக மாறும், அவர்களுடைய எண்ணங்கள் மாறும். அது எல்லாம் என்ன தெரியுமா? ஒரு நாள் வாழ்ந்தாலும் இவரை போலதான் வாழ வேண்டும், இவரை போலதான் வாழ்ந்து காட்ட வேண்டும், இவர் எப்படி இலக்கை அடைகிறார்களோ அதை போல நாமும் இலக்கை அடைய வேண்டும் என்ற உறுதி நமக்குள் இருந்தால் நிச்சயமாக நாமும் இந்த வாழ்க்கையை வென்று காட்டி விடலாம் என்கின்ற எண்ணத்தை அவர்களுக்குள் நீ நிச்சயமாக விதைக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, மற்றவர்களை பற்றி கவலை கொள்ளாமல் எப்பொழுதும் உன்னுடைய நம்பிக்கையை வைத்து கொண்டு உன்னுடைய பாதையில் மட்டும் நீ நல்லபடியாக முன்னேறி செல்ல வேண்டும். அப்போது உன்னை வெல்ல யாராலும் முடியாது என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த உலகத்தில் இந்த மனிதன் எதையெதையோ தேடி அலைந்தாலும் அவனுக்கு இந்த வாழ்க்கையில் ஓடி ஓடி அலைந்து எத்தனை கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து இறுதியில் தேவைப்படுவது நிம்மதியோடு மன அமைதியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ எந்த தொழிலை செய்கின்றாய், எப்படி செய்கின்றாய் என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது. செய்யும் தொழிலை நீ மனநிறைவோடு மகிழ்ச்சியாக செய்தாலே போதும். நிச்சயமாக நாளை என்பது உன் கைகளில் இருக்கும். நாம் இந்த தொழிலை செய்தால் அவன் என்ன நினைப்பானோ, இவன் என்ன நினைப்பானோ என்றெல்லாம் உன் மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. செய்யும் தொழில் நேர்மையான தொழிலாக இருந்தால் அது எந்த தொழிலாக இருந்தாலும் நீ தைரியமாக செய்யலாம். யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. உன்னுடைய உழைப்பிற்கான பலன் நிச்சயமாக ஒரு நாள் உன்னை வந்து சேரும். அது உன்னை வந்து சேரும் பொழுது அது உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னோடு உனக்கு எப்பொழுதுமே ஊக்கம் தருபவர்கள் உன் கருப்பன் போல யார் உன்னோடு இருக்கிறார்களோ, உனக்கு எப்பொழுதும் நீ செய்கின்ற காரியங்களில் நல்ல காரியங்களுக்கு ஊக்கம் தந்து உன்னை உற்சாகப்படுத்துகிறார்களோ, அது போன்றவர்களை நீ வாழ்க்கையில் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது ஒரு காலமும் இருக்காது என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நீ கண்ணீர் விட்ட விஷயம் நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வினை கொண்டு வரப் போகின்றது. இனிமேல் உன் வாழ்க்கையில் உன்னை எதிர்க்க எவனும் இல்லை என்கின்ற நிலையை உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் உனக்கு உருவாக்கி தருகின்றேன். நீ அவர்கள் செய்ய செய்ய திரும்பவும் அவர்களிடத்திலே ஒரு சென்று சேருவதால் தான் உன்னை மீண்டும் மீண்டும் அலைக்கழிக்க பார்க்கிறார்கள், உன்னை குறை சொல்ல பார்க்கிறார்கள். அவர்களை நீ அவர்கள் செய்வது போலவே பழி வாங்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். என்னுடைய தங்கமே, உன் செயலில் நீ அதனை செய்து காட்ட வேண்டும். உன்னுடைய செயலின் மூலமாக என்
குழந்தையே, நீ யார் என்பதை அவர்களுக்கு காட்டிவிட வேண்டும். வாழ்க்கையில் நீ எந்த நிலையில் இருக்கின்றாய் என்பதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனையாகும். நீ அடையப் போகின்ற இடத்தை பார்த்து அவர்கள் வயிறு எரிந்து வெந்து விடுவார்கள். நீ அது போன்ற ஒரு நிலைக்கு வந்துவிட வேண்டும். என் தங்கமே, இந்த உலகத்தில் ஒருவரை பார்த்து பொறாமைப்பட்டு அதன் மூலமாக மற்றவர்கள் மனதை காயப்படுத்துகின்ற எண்ணம் கொண்டவர்கள் ஒருபொழுதும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்பதை மட்டும் நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வேலை, உன்னுடைய வாழ்க்கை. நீ உனக்காக உழைக்கின்றாய். நீ முன்னேற வேண்டும். உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். உன்னை நம்பி இருப்பவர்களுக்கு ஒருபோதும் நீ துரோகங்களை செய்துவிடக்கூடாது. உன்னுடைய பாதையில் நீ நம்பிக்கையோடு நடந்து வந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கு வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு எப்பொழுதுமே இந்த கருப்பண்ணசாமி துணையாக இருப்பான் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, நீ பட்ட கஷ்டங்களும் நீ விட்ட கண்ணீரும் இனி உனக்கு நல்ல அனுபவத்தை கற்றுக் கொடுத்திருக்கும் அல்லவா? அந்த அனுபவம் இனி உன் வாழ்க்கையில் யாரையும் உன் அருகில் எப்படி வைத்திருக்க வேண்டும், யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது, யாரிடத்திலே நீ விலகி இருக்க வேண்டும் என்கிற நல்ல பாடத்தையும் உனக்கு கற்று தந்திருக்கும். அந்த பாடத்தின் வழியே என் குழந்தையே, நீ நல்லபடியாக வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று உன் அப்பன் நான் விரும்புகின்றேன். என் குழந்தையே, உனக்கான அந்த ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கருப்பன் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்காக நான் துணை நின்று கொண்டே இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய எண்ணங்களும் நீ செய்கின்ற செயலும் உனக்கு நேர்மறையாக இருந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் என்றும் சந்தோஷமானது நிலைத்திருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும், உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது. என் அன்பு குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ, எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ, அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய். இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக
கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ணசாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது.
எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி
மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து, உன்னுடைய அப்பனாக இருந்து, என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்துவிட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னவை நினைவில் வைத்துக்கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி, உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது.
ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.